உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த குழந்தைக்கும் தாரா மேடம்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறியா? அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். குழந்தை பேர்ல சொத்து எழுத போற விஷயத்த சங்கர பாண்டி தாரா மேடம் கிட்ட சொன்னதுக்கு தாரா மேடம் சொத்த குழந்தை பேர்ல எழுதக்கூடாது, எழுத விட மாட்டேன்னு ஆவேசமா சொல்லிட்டு இருந்தத நான் கேட்டேன். அப்போ அந்த குழந்தை மேல தாரா மேடம்க்கு ஏதோ ஒரு கோவம் ஆத்திரம் இருக்கு. குழந்தை விஷயத்துல தாரா மேடம்க்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அத கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். எது நடந்தாலும் சரி, சாமுண்டீஸ்வரி மேடமும் காளீஸ்வரி மேடமும் சொன்ன மாதிரி குழந்தை பேர்ல சொத்தை எழுதியே ஆகணும். அதுக்கான முயற்சியை தான் நான் பண்ண போறேன். அது மட்டும் இல்ல, குழந்தைக்கும் தாரா மேடம்க்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். இங்க பாரு, சிரிக்கிறீங்களா? என்ன மாதிரி? நான் குழந்தை கூட சந்தோஷமா கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன். நீங்க குழந்தை கிட்ட கொஞ்சம் பேசாம எதுக்காக ஏன் முகத்தையே பாத்துட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாதிரி, சும்மாதான். ஒன்னும் இல்லனா அதுக்குள்ள என்னமோ இருக்குன்னு தான் அர்த்தம். சொல்லுங்க ஹஸ்பண்ட் சார், எதுக்காக பாத்துட்டே இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மாதிரி. என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சரி சரி, கோவப்படாத. அது நீ குழந்தைகிட்ட சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தல்ல, அப்போ முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்த்தேன். தத்தெடுத்த குழந்தைய பார்த்து பெத்தெடுத்த குழந்தை கிடைச்ச மாதிரி இப்படி சந்தோஷமா இருக்கல்ல, உன் சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதிரி. நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தத்தெடுத்த குழந்தையா என்னால நினைக்க முடியல ஹஸ்பண்ட் சார். இந்த குழந்தைக்கும் நமக்கும் ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருக்கு. இதுவே நம்ம குழந்தையா இருக்க கூடாதான்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோண்டிட்டே இருக்கு. நமக்கும் இந்த குழந்தைக்கும் ரத்த சம்பந்தம் இல்லைனாலும் இன்னையிலிருந்து நீயும் நானும் சட்டப்படி இந்த குழந்தைக்கு அப்பா அம்மாதான். ஆமா ஹஸ்பண்ட் சார், காணாம போன நம்ம குழந்தை திரும்ப கிடைச்சா கூட இந்த குழந்தை தான் மூத்த குழந்தை. அந்த குழந்தைக்கு இந்த குழந்தை தான் அக்கா. நம்ம சொன்னதை கேட்டு சிரிக்குது பாருங்களேன். என்ன செல்லம் சிரிக்கிறீங்க? அப்பா அம்மா பேசினது உனக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க தெரியுமா? வாங்கம்மா. பார்வதி இல்லையாம்மா? அம்மா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்கம்மா. அப்படியா? மாரி சூர்யா எங்க? மாரிய சூர்யா மாமா மேல இருக்காங்க. என்னால ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன். அதான் இப்ப பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி உட்காருங்க, இப்ப அவங்க வந்துருவாங்க. ஸ்ரீஜா, நீ போய் குடிக்க உங்களுக்கு ஏதாவது கொண்டு வா. வேண்டாம் வேண்டாம், பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன்டா அழறீங்க? அழக்கூடாது, அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஓ என்னடா? வாங்க ஆண்டி. என்னடி செல்லம், ஏன் அழறீங்க? என்னாச்சு? வாங்கம்மா. என் பொண்ணு வீட்டுல விசேஷம், அதனால உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னால வர முடியல. பரவாயில்லம்மா. என்னாச்சு மாரி? ஏன் குழந்தை அழுவுது? இவ்ளோ நேரம் நல்லா சிரிச்சு விளையாடிட்டு இருந்தா, எதுக்காக இப்போ அழறான்னு தெரியலையே. மாரி, நான் வேணா பாலை காய்ச்சி பாட்டில் ஊத்தி கொண்டு வரட்டுமா? வேண்டாம் ஸ்ரீஜா, சும்மா சும்மா குழந்தைக்கு புட்டி பால் கொடுத்தா குழந்தை அழதான் செய்யும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடு மாரி, குழந்தை அழுகையை நிறுத்திடும். சரிங்கம்மா, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறேன். ஓ ஓ ஓ ஓ.
சூரியமாமா காஃபி கொண்டுட்டுமா? இல்ல வேண்டாம் ஹாசினி. ஏன் ஹாசினி, எனக்கெல்லாம் காஃபி வேணுமான்னு கேட்க மாட்டியா? நீங்க என்ன வேலைக்கா போயிட்டு இருக்கீங்க? ம்? அத்தை பின்னாடி நிழல் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. அதுக்கு எதுக்கு காஃபி எல்லாம்? ஏன் நிழல் மாதிரி பின்னாடியே நிக்கிறது ஒரு வேலைதான். அதுக்கெல்லாம் பசிக்காதா? காஃபி கொடுக்க மாட்டியா? என்னாச்சு மாறி? குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது. பால் குடுத்தியா இல்லையா? எனக்கு பால் சுரக்கலம்மா. எப்ப இருந்து இந்த பிரச்சனை உனக்கு இருக்கு மாறி? நேத்து குழந்தைக்கு பால் கொடுக்கும் போதெல்லாம் இந்த பிரச்சனை இல்ல. இப்பதான் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் பார்க்கலாமா? இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இல்லப்பா. கை வைத்தியம் அப்படின்னா பாட்டி வைத்தியம், அது போதும், சரி பண்ணிடலாம். என்ன பண்ணணுங்கம்மா? சொல்றேன். நீ போய் ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை எடுத்து அத நல்லா கழுவி ஒரு கிளாஸ் தண்ணியில நல்லா கொதிக்க விட்டு அதுல கொஞ்சம் தேன் கலந்து கொண்டு வந்து மாறிக்கு குடிக்க கொடு. சரிங்கம்மா. ஆண்டி, நீங்க சொல்ற மாதிரி பண்ணா சரியாயிடுமா? சரியாயிடும் சூர்யா. இது ஒண்ணு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்காத. இந்த மாதிரி பிரச்சனைக்கு இன்னும் நிறைய கை வைத்தியம் இருக்கு. பாருங்க, வெள்ளை பூண்ட கருப்பட்டி கூட இடிச்சு சாப்பிட்டா கூட தாய்ப்பால் சுரக்கும். மா, நீங்க சொன்ன மாதிரி வெந்தயத்தை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில தேன் கலந்து கொண்டு வந்திருக்கேன். மாரி கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லுமா. மாரி, அத வாங்கி குடிமா. பலவிதமான வைத்தியங்களை வச்சிருக்குது அந்த ஆயா. இப்ப போய் பால் கொடுத்துட்டு வாமா. என்ன? ஓ, ஏன் அழறீங்க? அம்மா பாரு, அம்மா பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.